படைக்கப்பட்டோமோ அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிவதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஷேகை காமிட்டு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 வாரம் 3 வாரமா தாலீம் இல்லை. தாலீம் இல்லாத நமக்கு கவலை இருந்துச்சா? தாலீம் இல்லைன்னு கவலை இருந்துச்சா? லீவ் விட்டாங்க பரவாயில்ல, நம்ம ஹாயா இருக்கலாம்னு நினைச்சிங்களா? என்ன கவலை இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டு சொன்னால், தரீகத்துக்கு நாம் எந்த வகையில் முன்னேறி இருக்கிறோம் நாம வாங்க. அதுக்காண்டி தான் சொல்லலாங்க. முந்தி நாம அல்லாஹ் ரசூலுடைய ஞானங்களை ஒரு அளவு வழங்கிட்டோம். திரும்ப திரும்ப கேட்பதை கொண்டும் திரும்ப திரும்ப கேட்பதை கொண்டும் அதை நாம் பயிற்சி செய்வதை கொண்டும் சேது சொல்லிக் கொடுத்து அவுராதுகளை ஓதுவதை கொண்டு தான் வெற்றி கிடைக்கும். சேது சொல்லிக் கொடுத்த அவுராது தான் நமக்கும் சேது கொண்டு தொடர்பு உண்டாக்கக்கூடிய விஷயம். அது யாரெல்லாம் ஓதலையோ அவர்களுக்கு சேகொழி தொடர்பு பைசான் கிடைக்கும். என்கிட்ட எதற்காக நான் பயிற்சி வாங்கணும்? அல்லாவே அறிந்து அடையத்தான் பயிற்சி வாங்கணும். இந்த பையத்துடைய நோக்கத்துக்கு நாம் தீவி சாய்க்கலை. சேகரித்த சொன்னால் வாக்குறுதிப்படி நம்ம செய்யலைன்னு சொன்னால் சேக மொழித தொடர்புகள் நெருக்கமாக இருக்க. சேக மொழிதை கொண்டு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்னங்க? கல்வியில் அல்லாவுடைய சிந்தனைகள் மயக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். அப்போ அது இல்லைன்னு சொன்னால் நம்ம நல்லா விளங்கிக்கலாம். நல்லா விளங்கிக்கலாம். நாம் சேகரித்த சொன்ன வாக்குறுதிப்படி நடக்கலை, அவன் கொடுத்த அவுராதுகளை நம்ம ஓதலை. அப்போ அந்த மாதிரி அவுராதுகளை ஓதிய முறியீடுகள் சாலின் விளங்கி நாம் சோபத்துடைய பறக்காத்தை கொண்டு நமக்கு அடையக்கூடிய பாக்கியம் என்னங்க? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக நம்ம கல்விகளிலே இந்த உணர்வு வந்துடும். சேகுமுறிகளை வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? நம்ம என்ன சேக கைப்பிடித்து உட்காந்துருக்கோமே, என்ன காரணம்? இந்த நேரத்தில் மக்கள் எவ்வளோ மக்கள் அவங்களுடைய துணியாவுடைய தேவைக்காக பரபரப்பாக ஓடிக்கூடிய காலத்தில் நம்ம கட்டுப்பட்டு இங்கே வந்து 2 மணி நேரம் உட்காந்துருக்க போகிறோம். என்ன காரணம்? அதெல்லாம் ஏற்படக்கூடிய சடைவுகள் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்ன? அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? கல்வியில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் எதை பார்த்தாலும் என்ன சொல்லலாம்? எனக்கு வணங்குங்க, எனக்கு வழிபடுங்க அப்படி சொல்லலாம்ல. அப்போ சேவையை கொண்டு நம்ம என்ன விளங்கிட்டோம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு விளங்கிட்டோம். பெரிய பாக்கியம் அதான் கிடைச்சது. ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு வருதாண்டா? இல்லை. அல்லாஹ் நம்மோடு இருக்கான்னு விளங்கிட்டோம், சந்தேகம் கிடையாது. எல்லா முறையும் வழங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வழங்கியிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த உணர்வு ரீதியாக நமக்கு அந்த செயல்படக்கூடிய திறன் இன்னும் வரல. என்ன காரணம் கேட்டு சொன்னால், இல்மை வழங்கி நாம் பயன்படுத்தலை. இல்மை வழங்கி நாம் பயன்படுத்தலை. பயன்படுத்தினாதான் நாம் அதில் முன்னேற்ற பாதையில் போக முடியும். இப்போ சேகுமுறை வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு வச்சுட்டீங்க நீங்கள்? பெரிய மகத்தான பாக்கியம். இந்த பாக்கியத்திலே பாக்கியமாக வழங்கியிருக்கிறோம், ஆனால் செய்கிறது இல்லை. அது நம்மகிட்ட பெரிய முறிவுகளில் உள்ள பெரிய குறை. அப்போ சர்க்கார் சொல்லுவாங்க, கையெழுத்து வாங்கி உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வாங்கிக்குவீங்க, சேகு சொன்னபடி செஞ்சுக்குவீங்கன்னு சொன்னால் இதில் முன்னேற முடியும். அட்லீஸ்ட் சேகு சொன்னால் அவராது எல்லாத்தையும் ஓதணும். அதுவும் பெரும்பாலும் கிடையாது. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து ஓதணும். இப்போ சேகட்டு எதுக்கு வர்றோம்? சேகில் வரக்கூடிய நோக்கம் என்ன? அந்த சேகுடைய சொஹபத், சேகுடைய பார்வை, சேகுடைய அகீதத் நமக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம கல்விகளிலே அல்லாஹ் தஆலாவுடைய உணர்வு வரும். இதுதான் சேகுமுறை வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். நம்ம ஏன் வந்துட்டு அதை பிரயோஜனம் அடைஞ்சோமா இல்லையா நமக்கு தெரியலன்னு கேட்டால், நமக்கு நான் நிச்சயமாக தெரியும் வித்தியாசம் என்னான்னு தெரியும். இப்போ நீங்கள்லாம் அல்லாஹ்வோட பிறகு வாரம் கரெக்டாக வர்றீங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பொதுவான பேச்சு தான் அது. யார் யார் செய்கிறோமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி ரசூல் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் யாரிடமும் கேட்காமல் நான் என்னுடைய மூத்து வரையிலும் ஓதக்கூடிய அவுராது சொல்லிக் கொடுன்னு கேட்டான். தொழுகிறீங்களான்னு கேட்டான். தொழுகிறேன். திக்ர் செய்கிறீங்களா? செய்கிறேன். அல்லாஹ் ரசூல் வஹப்பான செய்கிறீங்களா? செய்கிறேன். நீங்கள் எதை ஓதி கொண்டு இருக்கிறீர்களோ அது நிரந்தரமாக ஓதிக்கிறீங்கன்னு சொன்னான். அதான் உங்கள்கிட்ட இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு முறிவுகளுக்கும் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லல. அபூபக்கர் நாயகத்துக்கு ஒரு மாதிரியான தாலீம், உமர் நாயகத்துக்கு ஒரு மாதிரியான தாலீம்,
உஸ்மானுக்கு ஒரு தாலீம், அலிக்கு ஒரு தாலீம், மற்ற சஹாபாக்களுக்கு ஒரு தாலீம். அவங்களுடைய மனப்போக்குப்படி அவர்கள் போதனை செய்தார்கள். உமருக்கு செஞ்சது மற்ற சஹாபாக்கள் செய்யல. அபூபக்கர் செஞ்சது மற்ற சஹாபாக்கள் செய்யல. ஏன்? அவர் கல்புடைய ஹால தெரிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அந்த மாரி போதனை செஞ்சாங்க. கல்புடைய ஹாலத்துக்கள் தெரியும். அதே மாரி சேவை முறிவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அல்லாஹ்வை அறிந்து அடையணும் அப்படின்னு சொன்னா, என்ன சொன்னாங்க? ஜலாலுddin ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த ஒரு முரீத் தன்னுடைய செய்கையில அப்போ நீங்க பார்க்குறீங்க, அந்த செய்கையில என்ன செய்யணும் நீங்க? அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு முரீத் தன்னுடைய செய்கையில ஹக்கை பார்க்கவில்லையோ, அவன் முரீத் அல்ல. முரீத் அல்ல, முரீத் அல்ல. அப்போ 3 தடவ சொல்றாங்க. எந்த முரீது தன்னுடைய செய்கையிலே ஹக்கை பார்க்கவில்லையோ, அவர்கள் முரீத் அல்ல. ஏன் கேட்டா, ஹக்க பார்க்கணும்னா நம்ம கல்புல வந்து அது உட்காராது. ஹக்கை தரிசிக்கவில்லை என்று சொன்னால், நம்ம கல்புகளிலே ஆழமாக அந்த எண்ணம் வந்து தரிப்பாடு ஆகாது. என்ன எண்ணம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க எண்ணம். அப்ப ஷேகுமார்கள் வந்து சும்மா சொல்லல. அவங்களுடைய வழக்க வழிபாடுகளை கொண்டு நம்மள வந்து வற்புறுத்தல. உனக்கு ஆசை இருந்தா, இந்த போதனைப்படி நீ செயல்பட்டால், நீ வெற்றி பெறுவாய். என்ன வெற்றி பெறுவாய்? அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வந்துரும். அப்ப அதுக்காக வேண்டி தான் பாடுபடுறோம். அதனால தான் ஷேகுமுறை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னங்க, இப்ப சாதாரணமாக அவ்வளோ சொல்றாங்க. அல்லாஹ், 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 அல்லாஹ் திக்ர் செய்ய சொன்னாங்க. எத்தன பேர் செய்றோம்? எண்ணியும் ஓதல, மூச்சாலையும் செய்யல. அப்ப என்ன நோக்கம் நமக்கு வந்து எந்த நோக்கத்துக்காக பயிற்சி செய்தோமோ, அந்த நோக்கம் நிறைவேறாமயே நிக்குது. கவலை, சஞ்சலம், துன்பம், துயரம் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. கவலையற்ற வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை என்ன முயற்சி செய்றோம் நாம்? அப்ப அதே நேரத்துல நாம் சரீரத்துடைய பேணுதல்ல ரொம்ப குறைவு செய்றோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மட்டும் தான் சரியத்தா? அழகிய குணாதிசயங்களும் சரியத் தான். ஷைத்தானுடைய சேஷ்டைகளை விட்டு நீங்குவதும் சரியத் தான். பிறரை நேசிப்பதும் சரியத் தான். பிற குற்றங்குறைகளை காணாமல் இருப்பதும் சரியத் தான். எவ்வளவு பேணுதல் வேணும் நமக்கு? இப்ப யாருக்கு அந்த பேணுதல் வரும்னு கேட்டு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை அறிந்து அடையணுங்கிற ஆசை யாருக்கு மேய்ச்சி இருக்கோ, அவர்கள் எல்லா வழியாச்சும் அல்லாஹ்வை அடைஞ்சுக்கணுங்கிற முயற்சி செய்வார்கள். அப்ப அந்த முயற்சி நம்மள குறைவா இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்றோம்? மற்ற எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்களை அதிகமா கல்வில கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நாம் அதிகமா செய்றோம். இப்ப எந்த ஒன்றை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ, அந்த ஒன்று நம் கல்வில தரிப்பாடு ஆயிடும். அல்லாஹ் அதுக்கு செய்யக்கூடிய நோக்கம் என்ன? உங்கள் கல்வுகளிலே அல்லாஹ் திக்ர் செய்வதைக் கொண்டு நம்ம கல்வில அல்லாஹ் தஆலாவோட இருக்கிறது என்ற பாக்கியம் தரக்கூடிய அந்த உணர்வு மிகைக்கும். இப்ப நம்ம என்ன செய்றோம்? துனியாவுடைய பேச்சுக்கள் பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம் தடையில்லாம பேசுறோம். அப்படியே பழக்கப்பட்டு போனதுனால தான் ஷேகுமார்கள் என்ன செய்றாங்க? வாய பொத்திட்டு இருப்பா, மௌனமா இரு, நீ வெற்றி அடைவாய். இப்போ உள்ள காலத்துல எப்படி வெற்றி அடைய முடியும்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான காலத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறதுனால கண்டிப்பால செய்ய முடியல. ஆனா யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவருக்கு செய்ய முடியும். நம்மள்ட்ட தான் இருக்கு எல்லாம். இதுக்கு முந்தி நம்ம ஆர்வம் வேணும். முதல் பாயிண்ட் அதான். ஷேகுமுறை வாழ்க்கையில ஒரு முறியது அல்லாஹ்வை அறிந்து அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியமான எண்ணங்களுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வம் இருக்க பத்தி எல்லாம் பயிற்சி வாங்குனீங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு ஆர்வத்தோட அடிப்படையில தான் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம் வாரம் வாரம். நான் முன்னேற்ற பாதையில போகக்கூடிய உணர்வு ரீதியான செயல்பாடுகள் நம்மிடம் இருக்கா என்று நான் பார்க்கணும். குற்றம் குறைகளை நாம் சதா தூண்டி துருவி ஆராய்ச்சணும் அவசியம் கிடையாது. சஹாபாக்களோட வாழ்க்கை அதாவது வந்து நம்ம எங்க மாமியார் இறந்து போனாங்க சமீபத்தில. நான் உதாரணம் சொல்லி காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க காது கேட்காது. கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷமா காது கேட்காது. இறந்து போற சமயத்தில லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொல்லி இறந்து போனாங்க. இன்னும் சொல்லப்போனா அவருக்கு வந்து தனக்கு ரூஹு அந்த மலக்குள் மௌத்தையே பார்த்தாங்க. என்ன காரணம் கேட்டா, காது கேட்காதனால எந்த பிசாதும் கேட்கல. எந்த செய்தி காது செய்தி வந்ததானங்க மறுபடியும் நம்ம பேசணும். காதுக்கு செய்தி வந்தாதானே கல்வில உணர்ச்சி ஏற்படும். காதுக்கு செய்தி கிடைச்சா தானே அவள பத்தி குறைவா என்னென்ன தலை குறைவா என்னென்ன அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்ற பிரச்சனை வரும். அப்ப காதுல கேட்காத என்ன கல்வில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இறந்து போனாங்க. இதெல்லாம் நமக்கு உதாரணங்கள். நம்ம கல்வி எப்படி இருக்கு? எது வந்தாலும் கல்வில வந்து தங்க வச்சுக்கிறோம் நாம்.
எல்லாத்தையும் என்ன செய்யும்? ரெக்கார்டு பண்ணி கல்வியில் உட்காந்துருக்கு. மனதுன்னு சொல்றாங்க. மனதுனா என்ன? மனசுனா என்னம்மா? பதிவுகளின் இருப்பிடம். மனசுக்கு என்ன அர்த்தம்? இருப்பிடம். மாமியார் பேசினா உட்காந்துருக்கு, மருமகள் பேசினா உட்காந்துருக்கு, நாத்தனார் பேசினா உட்காந்துருக்கு, ஊர்ல உள்ள பிசாதி செய்தி, யூடியூப்ல உள்ள செய்தி எதெல்லாமோ இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்ன செய்யணும்? கல்வி உட்கார வச்சுக்கிறோம். அதெல்லாம் கல்வி காலியாவே இல்லை. எல்லாரும் பேச ஆரம்பிச்சா கல்வியிலேருந்து எல்லாம் வருது. என்ன வருது? துனியாவுடைய ஈடுபாடு இருந்து வெற்றி அடைந்தவர்கள், துனியாவுடைய ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள், அவங்களோட சிந்தனைலாம் நமக்கு வந்து என்ன செய்யுது? அல்ல பக்கம் போக முடியாமல் தடுக்குது. இப்போ இருக்கிறவங்களாம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் துனியாவுடைய விஷயங்களில் ஈடுபட்டு அதிலே மூழ்கி கிடக்கிறோமோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு கல்வில வராது. ரொம்ப நான் பரீட்சை பண்ணி பார்த்துட்டேன். அப்ப ஷேகுல் இருக்குதான் என்ன பறக்காதுங்க சொன்னா, ஷேகுடைய பார்வை, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு கல்புகள் கண்கள் மூலியமா நம்ம கல்புக்கு வந்து அதாவது வந்து ஃபைசான் கிடைக்குது. அவங்க போதனை கொண்டு ஃபைசான் கிடைக்குது. அவங்க கூட இருப்பதை கொண்டு ஃபைசான் கிடைக்குது. அப்ப இது எல்லாமே நமக்கு அருள். அந்த அருளுக்குரியவராக நாம் இருந்தும் அதை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்றோம்? அதை செயல்படாததுனால ரிசீவிங் பவர் கம்மியா இருக்கு. அது கிரகிக்கக்கூடிய பவர் கம்மியா இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம தான். அல்லாஹ் தஆலாவுக்கு பாகுபாடு கிடையாது. இவங்களுக்கு இவ்வளவு குடுக்கணும், இவங்களுக்கு குடுக்கணும், இப்படி குடுக்கணும், கொஞ்சமா குடுக்கணும். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா ரொம்ப கிருபை உடையவன். எல்லாத்துக்கும் ஒரே மாரி குடுப்பான். ஆனா நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்முடைய அந்த தகுதி அடிப்படையில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் தஆலாவே இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற ஒரு நமக்கு உணர்வு, இல்மு கிடைத்தும் உணர்வு ஏன் மேய்க்கலன்னு கேட்டா, அந்த செயல்பாடுகள் செய்யல நாம். ஷேக நேசிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஷேக ஹிதுமத் செய்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுடைய அக்கீதத் சொன்னது சரியா ஒப்புக்கொள்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சொன்ன பயிற்சி செய்யறது இல்லையே. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லியாச்சு. அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய அந்தந்த தாலிமாத்து அடிப்படையில எத்தனை பேர் பயிற்சி செய்றோம்? அதுக்கு எந்த அளவுக்கு முன்னோக்குறோம்? துனியாவுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாம். இப்ப பார்த்தா மனைவி மக்களுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவங்கலாம் பார்த்தா பாவமா இருக்கு. ஃபோன் பேசிட்டு அழுகுறாங்க பஞ்சாயத்துல. நான் பார்க்குறேன். வாக்கிங் போக பார்க்குறது. அவங்களுடைய மனசுல உள்ள எல்லா குறைகளும் பஞ்சாயத்துல சொல்லி அழுகுறாங்க. ஏன் கேட்டா, மனைவி மக்களை வாழ வைப்பதற்காக மக்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய தியாகம். சிங்கப்பூரை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு நமக்கு மனைவிமார்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. கணவன் மனைவி எல்லாம் சம்பாதிக்கலாம். நமக்கு எவ்வளவோ வந்து துனியாவுடைய கவலைகள் குறைச்சிருந்தாலும் நம்ம துனியாவிலேயே மூழ்கி கிடக்கிறோம். அதனால கவலைப்படல. எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? முன்னேற்ற பாதைக்கு போகணுமா இல்லையா? துனியாவுல படிச்சு முன்னேறுறோம். சம்பாரிச்சு முன்னேறுறோம். இறைஞான போதனைகள் கிடைத்தும் நாம் அதுல முன்னேறி இருக்கோமா? கல்வில அமைதி வருதா? சந்தோஷம் வருதா? நிம்மதி வருதா? அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய வழிமுறை இருக்குதா? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற உணர்வு வருதா? இது எல்லாமே நம்மள பலகீனமா இருக்கு. அப்போ ஷேக் மூலியமா கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னங்க? ஷேக் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஷேகிலே நீங்களே ஹக்கை தரிசிக்கிறதுக்கு உண்டான அந்த பாக்கியம் தான். எந்த ஒரு முரீது தன்னுடைய ஷேகிலே ஹக்கை தரிசிக்கவில்லையோ அவர்கள் முரீது அல்லன்றான். முரீது வாங்கி முரீதா இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் வேண்டியிருக்கு? ஷேகிலே ஹக்கை தரிசி. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுல ஃபضல கொண்டு ஹக்கு ஸாஹிர் பஸ்ஸோட ஷேக் அல்லாஹ் இருக்கிறாங்க வழங்கியிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஈடுபடவும் செய்யுங்க. சரிபாடான ஈடுபாடு வருதா நமக்கு? வரல. அக்கீதத்தே ஷேக் ஏற்கனவே சொன்ன பாடம் தான். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இது அடிக்கடி ஞாபகப்படுத்தினா தான் கல்வி உணர்வுகள் ஏற்படும். அக்கீதத்தே ஷேக் அப்படின்னா என்ன? அக்கீதத்து ஷேக் என்ன? அக்கீதானா? ஷேக் என்ன சொல்றாங்களோ அது உண்மைன்னு வழங்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் வழங்குறீங்க. அக்கீதத்தே ஷேக், சொஹபத்தே ஷேக், ஹிதுமத்தே ஷேக், இதாஅத்தே ஷேக், கடைசி இன்னொன்னு என்ன? முஹப்பத்தே ஷேக். முஹப்பத்தே ஷேக், இதாஅத்தே ஷேக், சொஹபத்தே ஷேக், ஹிதுமத்தே ஷேக், இதாஅத்தே ஷேக். 5 பாயிண்ட். எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு எல்லாரும் அக்கீதத்துல இருக்கிறீங்க, சொஹபத்துல இருக்கிறீங்க, முஹப்பத்துல இருக்கிறீங்க, ஹிதுமத்துல இருக்கிறீங்க, இத்தாஅத்துல இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இத்தாஅத்துல தான் பலகீனம். வழிபடக்கூடிய விஷயத்துல பலகீனமா இருக்கு. சரீஅத்துல் பேணுதல்ல நம்ம என்ன செய்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியாக செயல்படக்கூடிய விஷயத்துல பலகீனமா இருக்கும். சைத்தான் நஃப்ஸுடைய ஆதிக்கம் நினைச்சிருக்கு. இப்ப போன வாரமா பேசிருக்கோம். யாரோ சொன்னாங்க.
திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல திறந்து போயிட்டார் ஒரு ஆள். யார் சொல்லியிருந்தா? ரஹீமா ரஹீமா சொல்லிச்சு பாருங்க. எந்த நேரத்தில் என்ன நிகழ்வு அவங்க சொல்ல தெரியாது. நம்ம நாளைக்கு நாளை வரை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ரசூல்லா கேட்கலாம் ஒரு சஹாபியை பார்த்து, நண்பரே நீ காலையில எப்படி இரவு படுக்க போறீங்க, எப்படி காலை எந்திரிக்கிறீங்க? சஹாபாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லலாம். என்ன சொல்றாங்க? யார சொல்ல காலை எந்திரிக்கும் போது இந்த நாள் தான் கடைசி நாள், நான் இரவு வரலும் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது, அதுக்கு முந்தைய அல்லாஹ் தாலா பெற்றுக் கொள்ளணுங்கிற ஆசையில எந்திரிக்கிறேங்கிறான். சஹாபாக்களோட வாழ்க்கையில அப்படி அந்த ஈமான் இருந்துச்சு. இவ்வளவு வசதி வாய்ப்புகள் கிடையாது, இவ்வளவு அதாவது கம்ப்யூட்டர் கிடையாது, போன் கிடையாது. அவளோட வாழ்க்கை அரண்மனை பின்பு வந்து கூடியே இருந்துச்சு. வேலைக்கு போயிட்டு உடனே வந்து உட்காந்துக்குவாங்க ரசூலாவுடைய தர்பாரில். வேலைக்கு போவாங்க, காலையில் சாயந்தரம் வேலை கிடையாது, அப்படியும் கிடையாது. கூலி வேலை செய்யக்கூடியவங்க இதுதான். சாயந்தரம் வியாபாரியாக இருக்கக்கூடியவங்க 2 மணி நேரம் போவாங்க, அபூபக்கர் நாயகம் வியாபாரத்துக்கு போவாங்க, அன்றைய ரிசு கிடைச்சுன்னா உடனே அரண்மனை தர்பாருக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு இருக்க சொல்லலையே. அப்போ நமக்குடைய உணர்வுகள் எப்படி வரும் நமக்கு? காரணம் பாருங்க, அல்லாஹ் காலையில் எழுந்திரிங்க, தஜ்ஜுத் தொழுவுங்க, சுபு தொழுவுங்க, லுஹா தொழுவுங்க, அவாய்பின் தொழுவுங்க, டாய்லெட் போங்க இது ஓதிக்கிட்டு போங்க, வெளியே வரும்போது இது ஓதிக்கிட்டு வாங்க, அக்கம் பக்கம் பார்த்து போங்க, நேரம் கிடைக்கும் குர்ஆன் ஓதுங்க, சலவாத்து ஓதுங்க. என்ன பார்த்து கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். ஏன் இப்படிலாம் செய்யறான் அல்ல? நம்மளுடைய பிறந்த நோக்கமே அதான். அல்லாஹ் அறிந்து அடையத்தான் நல்லா படைத்தான். எதுக்காக நல்லா கொண்டு வந்தான் நம்மள? மகான்கள் சேகுமார்களுடைய பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சி போய் சொன்னா, நல்லா குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். நீ நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே, படித்த நிலையிலே என்ன ஞாபகம் செய்யுங்க. உட்காந்து ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன வேலை நடக்கும்? அதுபோல புள்ள பார்த்து கத்தும், அழுவும். இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இருப்பீங்களா? நான் இருப்போமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியாதா? ஏன் அப்படி சொன்னா? நின்ற நிலையை அதுதான் இறைஞானம். இறைஞானம் யாருக்கு கிடைச்சிச்சோ அவர்கள் நின்ற நிலையை இபாதத் செய்வார்கள், படுத்த நிலையை இபாதத் செய்வார்கள், தூங்கும்போது இபாதத் செய்வாங்க, நடக்கும்போது இபாதத் செய்வாங்க, குழந்தைய அழுவுனா பால் கொடுப்பாங்க, சமையல் வேலை செய்வாங்க, கணவனுக்கு ஊழியம் செய்வாங்க, சகோதரிக்கு ஊழியம் செய்வாங்க, தாய்க்கு ஊழியம் செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்களோட கல்வியில் என்ன இருக்கும்? திக்ர் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி அது? கமல் நீ சொல்லு. ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் நோட்டமிட்டு இருக்கணும்ல. அந்த வாக்கியம் அடைச்சி போச்சுல. நோட்டமிடுதல், அல்ல நம்மளோட இருக்கிறாங்க உணருதல், எல்லா வசதியும் அவன் தான் ஜாகிரா இருக்கான்னு எங்க போனாலும் அவன் தான் இருக்கிறான். அதை நினைச்சுக்கிட்டே நம்ம வேலை செய்யறது தான். அது நினைப்பு வரணுமா நமக்கு? ஏன் நினைப்பு வர மாட்டேங்குது? கொஞ்சம் கொஞ்சம் வருது. இது சதாவும் அல்லாஹ் தாலாவே ஞாபகம் செய்யக்கூடிய விஷயமா ஆகாது இல்லையா? முயற்சி செய்யறது இல்லை. நாம் துனியாவோட விஷயம் மட்டும் அதெல்லாம் முயற்சி செய்யும். அது துனியாவுடைய கால சூழ்நிலை தான். இருந்தாலும் அல்லாஹ் தாலா நிச்சயமா சொர்க்கம் கொடுப்பான். ஆயிஷா என்ன இங்க பாரு, அதெல்லாம் கவனக்குறவு தான், ரீஸ்டார்ட் பண்றது எல்லாமே நம்மளுடைய பலகீனம் தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. யாருமே குறை சொல்றதுக்கு இல்லை, உற்சாகப்படுத்தக்கூடியதான் தரீகள். ஏன்பா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி போன செஞ்சாங்க? அவுலியாக்கள் நாதாக்கள் ஏன் இப்படி அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க? இப்ப நம்ம அல்லாஹ் அல்லாஹ் சொல்றது என்ன சிரமம் என்ன இருக்கு? வாய்க்கு வந்து அல்லாஹ் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, கல்வாலையும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல வேண்டியதில்லை. எப்ப இறைஞானம் கிடைச்சோ அவர்கள் அதை சிந்திக்கிறதே அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அது சிந்திச்சு சிந்தித்து வாழ்வதே அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான். அவன்கிட்ட மறக்கவும் முடியாது. அவன் எல்லாமே எங்க எதுவுமே இல்லையே. அவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, அதுல ஈடுபாடுகள் குறைவா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் ஸ்ரீதேவியான முடிவுகள், சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரதுக்காக வேண்டியதான் அந்த போதனை. போதனை என்று சொல்வதை காட்டிலும் அதாவது நம்முடைய உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் தான். நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி அதாவது உதாரணத்துக்கு இதை வச்சுக்கலாம். தேவையில்லாத செய்திகளை, தேவையில்லாத யூடியூப், தேவையில்லாத வாட்ஸ்அப், தேவையில்லாத பேச்சுக்கள், சில பேருக்கு நெல்மொழிக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம், பேச்சை உண்டாக்குறான். செய்தி முடிஞ்சு போச்சுலாம் வச்சிட வேண்டியதான, வேற என்ன செய்தி, அடுத்தாப்புல வேற என்ன செய்தி, இப்படியே கேட்டு கேட்டு செய்தியை உண்டாக்கி என்ன செய்யறாங்க? அவன் நேரங்களை
வீணடித்து அல்லாவுக்கு அல்லாவை மறக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமான ஈடுபாடு கொள்றோம். இது எல்லாமே தெரியும் செய்யுதான். திரும்ப திரும்ப சொல்வதை கொண்டு தான் நமக்கு வந்து எப்பாச்சும் ஒரு ரோசம் வந்துடாதா, என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, நம்மளால முன்னேற்ற பாதைக்கு போகணும் என்பதாக நம்மளுடைய பேச்சுக்களை குறைச்சி அல்லாஹ் பக்கம் அதிகமான ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயத்துல அருமநாத்துல வாழ்க்கை முறை பின்பற்றி எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் உதவி செய்து குற்றமுறைகளை மன்னித்து முன்னேற்ற பாதைக்கு போகணுங்கிறது எப்பாச்சும் ஞாபகம் வரதான் செய்யும். அதுக்காக தான் போதுமே. கேட்டுட்டு வெளியே போனா உடனே மறதி சைத்தான் நப்சு ரெடியா நிக்குதுன்ற. என்ன சொன்னாங்க சார்? சைத்தான் என்ன சொன்னா, உங்களை அடியார்களை வழி கெடுப்பேன். அடியார்னு யாரை சொல்றான்? அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்கள தான் வழி கெடுப்பேங்கிறான். மற்ற மக்கள் வழி கெடுக்க அவசியம் இல்லையே, அவன் சைத்தானா தான் இருக்கான். வழி கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சைத்தானுடைய வேலை எல்லா வேலையும் செய்யறான். அவனுக்கு ஏன் வழி கெடுக்கணும் அவசியமா? யாரை வழி கெடுப்பேங்கிறான்? உன்னுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடியவர்களை, உலக முற்றிலும் வழிபடக்கூடியவர்களை நான் வழி கெடுப்பேன். பாத்தீங்களா? அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை சைத்தான் சபதம் கழித்து வந்து நிக்கிறான். அப்ப அதுக்காக நம்ம எதிர்நீச்சல போட்டுதான் ஆகணும். நல்லா வரைந்து அடையணுங்கிற ஆசையில மேய்ச்சி தான் நிக்கணும். அதுக்குள்ள வழிமுறைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம செய்யணும்னு சொன்னா நம்மள பலகீனம். துனியாவில் நல்லா குறை வச்சுக்கலாம். திக்ரு சேர்த்தாலும் ரிஸ்க்கு நிப்பாட்டிட மாட்டலாம். திக்ரு செய்யறதுனால உனக்கு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா பலகீனமாக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ராஜி, எல்லாத்துக்கும் இது கொடுப்பான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பான். மன்னிக்காத பாவமே கிடையாது. தஹியத்துல் கல்வி என்ற ஒரு சஹாபி, நான் கேள்விப்பட்டீங்க, பல தடவை சொல்லியிருக்கோம். 70 பிள்ளைகளை உயிரோடு புதைத்த பாவி, அவரே சொல்றார். 70 பிள்ளைகளை உயிரோடு புதைத்த பாவி. அவன் கல்வில அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய மார்க்கத்தை போட்டான். ரசூலாட்ல வரான். ரசூல்லா வர்ணத்தோட அப்பெல்லாம் பார்க்கறோம்ல, நமக்கு வெறுப்பான ஆளை பார்த்தா நம்ம வெறுப்பு அடையுதா இல்லையா? அதனால பெரிய பாவியாச்சு, வெய்யங்க வரான், ரசூலாட்ல வர்றான் என்று வெறுப்போடு பார்த்தார்கள். யாரும் உமர் உஸ்மான் எல்லாருமே. ரசூலா தெரிஞ்சு போச்சு வெறுப்போட பாக்குறாங்கன்ட்டு. தன்னுடைய மேல போட்டிருந்த துணியை எடுத்து விரிச்சு உட்காருங்கன்னு சொன்னாங்க. யார? 70 குழந்தைகளை உயிரோடு புதைத்த பாவி. அஞ்சு பாருங்க. சொன்னத்தோட அபூபக்கர் உமர் உஸ்மான் கூட கல்புல இருக்கிற அந்த வெறுப்பு டக்குன்னு போயிடுச்சு. என்ன ரசூலுல்லாஹ் இப்படி சுப்ஹான். இதுதான் இஸ்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. இஸ்லாம்ல என்ன வெறும் அல்லாவது என்ன சொல்லி காமிக்கிறாங்க? எப்ராஹிம் சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? யாரெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வளர்ந்து முஸ்லீமாக மூத்தாக்கூடிய பாக்கியத்தை கூடிய ஆள் கேட்கறாங்க. முஸ்லீம்ல என்ன? ஒப்புக்கொள்ளுதல் வழிபடுதல் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுபடி வழிபடுதலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஒப்புக்கொள்வதும் தான் முஸ்லீம். அப்ப அந்த அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். அப்பதான் கல்புகள்ல நமக்கு அமைதி வரும். அமைதியற்ற நிலை எல்லாருமே நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு சில பேர்களுக்கு கொஞ்ச நேரம் அமைதி இருக்கும், அப்புறமா குழப்பம் வரும், கவலை வரும். கவலை எல்லாம் எதுக்கு சொல்றோம்? அமைதி இல்லாத கல்வி அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்க இல்லையோ அதுதான் குழப்பம். அதை சிந்தனை வளர்த்து நம்ம முயற்சி செய்யணும். சில பேர்களுக்கு இப்ப என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சில பிரச்சனை ஏற்படும் போது அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க. பிரச்சனை தான் அல்லாஹ் அதிகமா சொல்றோம். அல்லாஹ்வை தவிர நமக்கு யாரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ் அதிகமா சொல்றோம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையும் இருக்கத்தான் செய்யுது. சதா நேரமும் அல்லாஹ்தான் சொல்றோமா? எல்லாம் வாயால் சொல்லுதலாமா? கல்வி சதா உட்கார்ந்து இருக்கணும்ல, அல்லாஹ் என் கூட இருக்கலாம், என் கூட இருக்கலான்ட்டு அந்த எண்ணங்கள் மயக்கணும்ல. இப்ப சேவைமார்கள் அதுக்காண்டி பாடுபடுறான். போறவங்களாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்யறான். எந்த சேவைமார்ட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்க? தற்கா துவா செய்யுங்க. எதுக்குமா? என் பிள்ளை கல்யாணம் இருக்கு, இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் சலாமாக்கி வைப்பான். உடம்பு சரியில்லை, இஸ்திக்பார் செய்யுங்க. கணவன் உடம்பு சரியில்லை, இஸ்திக்பார் செய்யுங்க. வறுமையா இருக்கிற இஸ்திக்பார் செய்யுங்க. மழை வரல, இஸ்திக்பார் செய்யுங்க. எல்லாத்துக்கும் இஸ்திக்பார் தான். ஏன்? நம்முடைய பாவத்தின் காரணத்தினால் தான் நமக்கு இடையூறுகள் வருதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தௌபா செய்து இருக்க வேண்டியதுதான். தௌபா மன்னிக்கக்கூடிய அல்லாஹ். அப்ப எப்ப மன்னிச்சான்னா கல்புல அமைதி வந்துடும். இஸ்திக்பார் செஞ்சா அமைதி வரும். நான் சாதாரணமா அடிக்கடி யோசிக்கிறது, அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம துனியாவில் வந்து மாட்டிக்கிட்டோம். காலையில ராத்திரி வரலையும் காசுன்னு அலையணும், துனியாவில் சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும், எல்லாம் தெரியும்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? காலையில் எந்த ராவிலையும் ஓதிக்கிட்டே இருப்பான். தஸ்பீ ஓது, தலவாத் ஓது, தொழுவு, அது செய் இது செய். ஏன் சொல்லலாம்? சொல்லுங்க, ஏன் சொல்லலாம்? அதெல்லாம் நம்ம துனியாவில் பறந்தாச்சுமா.
அல்ல தான் வளர்க்குறான், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏன் போட்டு நம்மளை போட்டு அலங்கவங்க அடிக்கிறான்ல சொல்லுங்க. என்ன காரணம்? அவனுக்கு என்ன ரைட் இருக்கு சொல்றதுக்கு? பிறந்தாச்சு வந்தாச்சு வளர்ந்தாச்சு வளர்ந்தாச்சு. ஏன் எல்லாம் சொல்றான் அதெல்லாம்? சொல்லுங்க, எதுக்கு சொல்றான்ல? நீ சொல்லு, எதுக்கு சொல்றான்ல? அவன் நம்ம அவனோட அடிமை. நம்மளுக்கு சொந்தம் இருக்குது. அவன் சொன்னதை நம்ம செய்யணும். அதான் எனக்கு நமக்கு சொந்தமே இல்லையே. அவன் தானே இருக்கிறான் கூட. அவன் இருக்கிறான்னு உணர வைக்கிறதுக்காக தான் எல்லாம் சொல்றான். நீ உனக்கு சொந்தம் இல்லை, ஒன்றில் எதுவுமே சொந்தம் இல்லையாப்பா. சொந்தம் கொண்டாடியே நீ ஆட்டம் போடுற. உனக்கு என்ன சொந்தம்? உனக்கு உயிர் சொந்தம் இல்லை, உடம்பு சொந்தம் இல்லை, உடல் சொந்தம் இல்லை. நான் சொல்றது நீ செய், அதான் உன்னுடைய வேலையை. எதுக்கு நான் கொடுக்குறேன்ட்டான். அப்ப அதெல்லாம் மறந்து தான் நாம் பெரும்பாலான மக்கள் வாழ்றோம். நமக்கு அல்லா செஞ்ச பெரிய நிலைமை அல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் நம்ம உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். கொஞ்சமாச்சும் ஆராய்ச்சி செய்யணும். அதாவது இல்மு ஒன்று இருக்கு, இல்மை கொண்டு ஃபிக்ர் செய்யணும். நம்ம இல்மு கிடைச்சி போச்சு, ஃபிக்ர் செஞ்சு அது இஸ்திகாமத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் வேணும். சொன்னதெல்லாம் கேட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. நான் இது ரொம்ப ஆராய்ச்சி தான் செஞ்சேன். அல்லாஹ் ஒரு வேலை கிடையாது, இதையே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தொழுவுங்க, நம்ம எங்கேயும் ஃபிக்ர் செய்யுங்க, ஃபிக்ர் செய்யுங்க, தலவாத்து ஓதுங்க, தொழுவுங்க. ஏன் சொல்லலாம்? நீ என்ற அடிமை, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் இருப்பதை உணர்த்தான் அல்லாஹ் நமக்கு மனசையே கொடுத்தான். நான் உங்க கூட இருக்கிறேன் வளர்ந்துருக்காங்க, மனசை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மனசை கொடுத்து என்ன செஞ்ச அல்லாஹ் தாலா? நீ அல்லாஹ்வுக்கு அதிகமாக கவனம் செலுத்தினா அந்த மனசு உனக்கு அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் பக்கம் நெருங்கணுங்க ஆசை வரும் உனக்கு. அதுதான் உன்னுடைய கல்புடைய ஹகீகத். அந்த கல்பு தான் உனக்கு அர்சுல்லாங்கிற பேர். அதுல இருந்து தான் உன்னை முன்னேற்ற பாதை. நமக்கு எதையாச்சும் முடியலன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், அழுகுறோம், அல்லாட கெஞ்சிரும், வைத்தியம் பார்க்குறோம், எல்லாம் செய்யறோம். வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் இல்லாம நீங்க ஆதரவு வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஈமான் இல்லை. மகான்கள்லாம் வைத்தியம் பார்க்காமே அல்லாவோட பதிலை கொண்டு வந்து சலாமத்தா இருக்கிறாங்க, வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. அவங்களே அல்லாவே சரி பண்றோம். அவங்களுடைய ஈமான். அவள் தானாக இருப்பது இல்லை, தான் இருப்பதாக நினைப்பதே இல்லை. ஒரு மகான் சொல்லர், அவருக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க வேண்டியிருக்கு. டாக்டர் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், குளோரோஃபார்ம் கொடுக்கணும். குளோரோஃபார்ம் கொடுக்கும்போது அல்லாவோட திக்ரு மறக்காம இருப்பேனா கேட்கிறார் அவர். எவ்வளவு அழகான செய்தார். நீ குளோரோஃபார்ம் கொடுத்து அல்லாவோட திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பேனா? குளோரோஃபார்ம் கொடுத்தா நீங்க உங்களே மறந்துடுவீங்க. குளோரோஃபார்ம் கொடுக்காதீங்க. அந்த நேரங்களும் அல்லாஹ் மறந்துருக்க நான் விரும்பல. இல்லை நமக்கு அதை உற்சாகத்தை உண்டாக்குது பாருங்க. இப்படிலாம் மகான் வாழ்ந்துருக்காங்களே. அப்புறம் என்ன ஒன்று பலகீனம் சைத்தான், அவங்கெல்லாம் மகான் அப்படிதான் இருப்பாங்க. அடுத்தாப்புல போடுது வரலாம் செய்யும். ஏன் நம்ம ஹயர் பக்கம் ஏன் போகணும்? போகிறதுக்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அந்த மாதிரிலாம் மகான்கள் கொஞ்சம் கூட அல்லாஹ் மறந்து வாழ்றதுக்கு விரும்பல. நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை மறந்து தான் வாழ விரும்புகிறோம். அப்படித்தான் துனியா இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஒரு உற்சாகத்துக்காக சொல்லக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. சர்க்கார் போனால் ரொம்ப திட்டுவாங்க. என்ன சர்க்காரில் போனால் சில முறிவுகள், இன்னொன்று சில ஹாசான முறிவுகளை திட்டுவாங்க. ரொம்ப ஈடுபாடு இல்லாத முறிவுகளை அப்படியே விட்டுருவாங்க. வழி போயிட்டு இருப்பா அப்படின்ட்டு. ரொம்ப நெருக்கமான முறையில் கண்டிப்பா. இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில, அதாவது நம்ம விளங்கி செயல்படக்கூடிய வழிமுறைகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அந்த நிறைய பிள்ளைகள்லாம் பேச வேண்டியிருக்கிறவங்க, நான் 2-3 வாரம் லீவ் விட்டாச்சு. அதனால அல்லாஹ் தாலா எதற்காக படைத்தானோ அந்த படைத்துள்ள நோக்கத்தை நாம் அறிந்து அதை நிறைவேற்றி அல்லாஹ்வை அறிந்து அடையக்கூடிய இன்ப வாழ்க்கையும் ஆகிரத்தில் பெற வாழ்க்கை நிச்சயமா கொடுப்பான் என்பது சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். 2 மணி நேரம் தான் செய்யறேன், கடவுள் சாரா போயிடுமா என்ன? எப்பொழுது செஞ்சா அது தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து செய்யும், தொடர்ந்து செய்யத்தான் அது செட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுட்டேன்ப்பா, 5 வருஷம் செஞ்சுட்டேன், இன்னும் செய்ய மாட்டேன், அப்படி இருக்கிறோமா? நம்ம இருக்க முடியுமா? தொடர்ந்து செஞ்சாத்தானே அது பாக்கியம், தொடர்ந்து அந்த பாக்கியம் இருக்கு. அதாவது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சாதாரணமா லைட் எரியுதுமா, வெளிச்சம் வருது, நீ படிக்கக்குள்ள வெளிச்சம் நிக்குதா வந்துட்டு போகுதா? வந்துகிட்டே இருக்குல்ல. தொடர்ந்து வரதுலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி தொடர்ந்து செய்யறதுனாலதான் அது வெற்றி பக்கம் போக முடியும். நிரந்தரமாக, அதாவது இஷ்டகாமத்தான நிலை ஏற்படும். தொடர்ந்து செய்யணும்.
நான் 10 நாளைக்கு செய்யறது 10 நாள் விட்டுறது இந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் தொடர்ந்து செய்யுங்கிறான். அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படியே இருக்கும். ஒரு வியாபாரம் வைக்கிறோம், தொடர்ந்து வியாபாரத்துக்கு டெவலப் பண்ணுறது என்ன செய்யணுமோ செய்யணும். ஒரு வேலைக்கு போகிறோம், தொடர்ந்து வேலைக்கு போனதுனால சிபிஎஃப் சேரும், பேங்க் லோன் கட்டணும்னா வேலைக்கு போகல லோன் எப்படி கட்டுறது? எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் லோன் கட்டுற வச்சுட்டு. தொடர்ந்து போகணும், சிபிஎஃப் அப்போ தான் காசு வரும். அதே மாதிரி தான் இதுக்கு அல்ல இருக்கிற மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிற செய்வோம். அல்ல அல்லா சொல்லும்போது கஷ்டம் வந்து அல்லா அதிகமாக அழுவும், எல்லா இடத்துக்கும் செய்வோம். அல்லா ஒன்று மட்டும் கதி இல்லைன்னு இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு சொல்லுங்க. நிறைய பிரேக் பண்ணிட்டேன். இல்ல உங்க பேர் என்னம்மா? மறந்து போச்சு. என்ன உங்க பேரு? கிஸ்ரத். இடையில நான் கொஞ்ச நாள் வராதுனால பேர் மறந்து போச்சு பாரு. தொடர்ந்து அதே மாதிரி தான் பயிற்சியும். கொஞ்ச நாளைக்கு செய்யறதுல அப்படியே மறந்து போயிடும், சரியா போச்சு. இல்லாத வந்து தாராள ஹைராது ஓதிக்கிட்டு இருக்கேன். செலவாத்து ரசூலுல்லாஹி செலவாத்து ஓதிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறேன் நாள் தராம. ஒரு 4 நாளைக்கு தவறுதலா பிரயாணத்துல அங்கே ஒரு நாள் விட்டு போய் வச்சுங்களேன், 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஒரு சலை வந்துடுது. ஒதுக்கலாம், நாளைக்கு சேர்த்து ஒதுக்கலாம், நாளைக்கு சேர்த்து ஒதுக்கலாம். இதுதான் மனித இயல்பு. சைத்தான் நப்ச கூட வந்து செய்யுது. அப்ப லாயிலா இல்லாத என்ன சொல்லுது? உங்க பேர் டக்குன்னு மறந்து போச்சு, அதுக்கு சொல்லி காமிக்கிறேன். எங்கள்ல தொடர்ந்து வராததுனால அடிக்கடி கூப்பிட்டு உள்ள பழக்கப்பட்டு போனா உடனே ஞாபகம் வரும். எங்க சேர்க்கு ரொம்ப ஞாபகம், என்ன கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி. சொல்லுங்க, லாயிலா இல்லா கொண்டு என்ன வழங்குனீங்க? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும். சொல்லுங்க, என்ன வழங்குனீங்க? தெரிக்கிறதுக்கு வந்து என்ன முன்னேற்றம் தெரியுது உங்களுக்கு? மை கொடுங்க அவள்கிட்ட பேசணும். அந்த பிள்ளையாக எல்லாம் வந்திருக்கான்னு சொன்னாங்க. என்ன பொய் இருக்கிறத? ஏத்த அவனுக்கு சொந்தம், 7 சிபத்து அவனுக்கு சொந்தம், உஜூது அவனுக்கு சொந்தம், தாத்து அவனுக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன சொந்தம்? அதை மறந்து வாழ்றதுனால நம்மளை கழுவு பூரா துணியாவிலேயே மூழ்கி கிடக்கு, வேற ஒண்ணு இல்லை. கொஞ்சம் அல்லா பக்கம் திரும்பினா கொஞ்சமா அல்லாவோட பதிலும் கிடைக்கும். அப்ப நீங்க கிடைக்கிறதுக்கு வந்து என்ன முன்னேற்றம் உங்கள்ட்ட சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை. யாரும் குறையா சொல்ல மாட்டாங்க. என்ன இந்த பிள்ளை ஒண்ணுமே முன்னே இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் குறை சொல்லாதீங்கன்னா இந்த பிள்ளை சொல்ல போகுது. சொல்லுங்க, என்ன முன்னேற்றம்? ஒண்ணுமே தெரியல, சொல்ல தெரியல. சும்மா ஒரு உதாரணம் தான் கேட்டேன், வர ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அதாவது கொஞ்சம் அதுல ஈடுபாடு கொள்ளும், புரியுதா? உங்க கணவர் நல்லா ஈடுபாடா இருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். மாமன் குடும்பம் பூரா ஈடுபாடு. அது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்க போச்சுன்னா ஈடுபடுறாங்க. வியாபாரம் வைக்கிறோம், வியாபாரம் லாபம் இல்லாமல் யாரும் ஈடுபடுவா? லாபம் கிடைச்சா கிடைச்சிட்டே ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். படிக்க போறாங்க பிள்ளைகள், படிச்சுக்கிட்டே இருக்கு, வேலைக்கு போறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தரிக்கிற லாயிலா இல்லல்லா என்ன கோரிக்கை, லாயிலா இல்லதா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, என்ன புழங்கிக்க, என்ன அறிஞ்சிக்க, என்ன பயன்படுத்திக்க, என்ன கொண்டு வாழ்ந்துக்க அப்படின்னு லாயிலா சொல்லுது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா பிள்ளைகள் எல்லாம் உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் இல்லை வழங்கல பிள்ளைகள் தான் சுல்தானா இருக்காங்க, பாரிசாமா இருக்காங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா கேட்டு விளங்கணும், அதான் செய்வார். ஒன்றும் இல்லை, அது ஆர்வ கோளாறு தான் காரணம். எந்த அளவுக்கு துனியா பக்கம் ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய ஞான போதனை பக்கம் ஆர்வம் இல்லை, அதான் காரணம். ஆர்வத்தை உண்டாக்குங்க, அதான் நமக்கு நிரந்தரமா இருக்கும். கல்வியில் அமைதி சந்தோஷம் எல்லாம் அதை கொண்டு தான் வரும். அப்போ லாயிலா இல்ல சொல்லக்கூடியன்னா என்ன சொல்ல போறோம்? அவனை தவிர தேவையை பூசக்கூடிய யாரும் இல்லை இல்லல்லா. அவன் நம்மோடு இருந்து சிறு செய்யக்கூடிய தேவையாகிய லாயிலா இல்ல சொல்லக்கூடிய தேவை பூசக்கூடிய யாரும் இல்லை இல்லல்லா. என்னோடு இருந்து அதனுடைய வழக்கங்களை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் யாரும் இல்லை இல்லல்லா. எல்லாமே இல்லல்லா. அது கொஞ்சம் விளங்கணும், அவ்வளோ சரி. விளங்கினால் மட்டும் பத்தாது, விளங்கி இஸ்திகாம தான் இருக்கணும், அதை செய்யணும். அப்பதான் உட்காரும் கல்வில. எல்லாம் தலா அஸ்மால் ஹுஸ்னாவில் என்ன சொல்லி காமிக்கிறான் பாருங்க. ஒதுங்க விக்கிர செய்யுங்க குதிரை செய்யுங்க ஏன் சொல்றான்னு கேட்டா, கொஞ்சமா நம்ம செஞ்சாதான் கல்வில இருக்கு உட்காரும். அதை கொண்டு அல்லாவுடைய கனெக்ஷன் எதுல இருக்கு? கல்வில தான் இருக்கு. அல்லாவுடைய கனெக்ஷன் கல்வில தான் இருக்கு. அந்த கல்வை கொண்டு நான் முனாஜாத் செய்யும். முனாஜாத்னா என்ன? அவனை அழைக்கும் போது, அவனை கோரிக்கை எடுக்கும் போது அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹ் தாலா ரொம்ப கருவியாளன். நம்ம கேட்டதுதான் கொடுப்பான், உடனே கொடுக்காட்டாலும் லேட்டாக கொடுப்பான்.
அவனுக்கு யாரும் கொடுக்க முடியாதுங்கிற எச்சின்னு வரணுமா இல்லையா நமக்கு? அவனுக்கு யாருமே கொடுக்க முடியாது. எதை கொடுத்தாலும் அவன் தான் கொடுத்து ஆகணும். அந்த எச்சின்னு கூட நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கணும், புரியணும், புழங்கணும். அதில் இஸ்திகாமத்தா இருக்கணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது உங்களுக்கு கோரிக்கை என்ன? உங்க கோரிக்கை என்ன நிறைவேறாம இருக்கு? கோரிக்கை என்ன வேணும் உங்களுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு தான் கிடைக்கும். அது விளங்கிட்டாலே போதும், நமக்கு கல்வியில் ஆனந்தம் வந்துடும். கவலை வரும், பழக்கின தோஷம் இருக்குல்ல. 15 வருஷமா, 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷமா நீங்க என்ன புழங்கிட்டு இருக்கிறீங்க? துனியா துனியா துனியா, வாப்பா அம்மா, காசு பணம், வேலை, சம்பாத்தியம், இதுதான் புழங்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நமக்கு அதோட உயர்வு தெரியல. இல்ல, இது உயர்வாக ஸ்கூல்ல சேரும் போதே சொல்லிட்டோம். படிச்சா தான் உயர்வு, படிச்சா தான் உயர்வு, சின்ன பிள்ளைலேருந்து படிச்சா தான் உயர்வு, இப்படி சொல்லி சொல்லி தைரியம் வேணும்னு சொல்றாங்க. எப்படி தைரியம் எப்படி வரும்? உடனே இன்னைக்கு வந்துருமா? தைரியம் எப்போ வருங்க? கொஞ்சமா தானே வருமா? தைரியத்தை உண்டாக்கக்கூடிய போதனைகளை கொண்டு தான் கல்வி தைரியம் வரும். அதே மாதிரி தான் எல்லாமே. எல்லாமே போதனையை கொண்டு நம்ம நம்ம செயல்படணும். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நம்ம காரண காரியங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கத்தை மட்டும் நமக்கு பலகீனமா இருக்கு. என்ன காரணம் கேட்டா, அது இன்னும் விளங்கல, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாருமே உயர்வானவர்கள் தான். விளங்காததுனால நம்ம என்ன செய்யறோம்? அது ஈடுபடாம இருக்கிறோம். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. சேகுமார்கள் என்ன சொல்ல போதும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த வித பிரயோஜனம் எதிர்பார்க்கல அவங்க. அல்லாஹு தாலா அவர்களை போதனை செய்து அல்லாஹ் பக்கம் கல்வி திருப்பத்துக்குள்ளான பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி ஒரு கவலை நமக்கு வேணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்க முடியல, வழங்கக்கூடிய பாக்கியத்தை நீ தான் கொடுக்கணும். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லணும்? அதனால பதிவுலாம் வழங்கக்கூடிய பாக்கியத்தை நீ கூட அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த தேவை புதுப்பிக்க யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்ற நிலையிலே உங்களுடைய சிந்தனையை கொண்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். قال من هو أفضل الذكر لا إله إلا الله. இதான் சேர்ந்து சொல்லும். இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ்வை அழைப்பதற்கும் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ் அல்லாஹ். அப்ப நம்ம அல்லாஹ்வை அழைக்கப் போகிறோம் எதற்காக? நம்முடைய தேவைக்காக, நம்முடைய கோரிக்கைக்காக, நம்முடைய ஹாஜாத்துகள் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்விடம் கெஞ்ச போகிறோம். அல்லாஹ்விடம் கெஞ்ச போய் அழுக போகிறோம். அதுக்காக சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அழைக்கும்போது ஒன்று நீங்க அழுகுங்க, இல்லை அழுகுற மாதிரி இருங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அல்லாஹ் தாலா அழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப விசேஷமான கவனம் செலுத்துறான். அந்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அழைக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை? முக்கியமான தேவை இன்னைக்கு என்ன தேவைங்க? இன்னைக்கு திக்ர்ல மகிழ்ச்சி என்ன தேவை? லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அல்லாஹ்னு கேளு. அது ஒண்ணு கிடைத்தாலே பெரிய பாக்கியம். துனியாவுடைய தேவையெல்லாம் சேர்ந்து அதிலே வந்துடும். அப்ப நிச்சயமா நம்மளுடைய பலகீனத்தை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் வழங்க முடியல, சைத்தான் நப்சேன்னு ரொம்ப அலங்கல் அளிக்குது அல்லாஹ். பதில் செய்ய அல்லாஹ் உன்னை அறிந்து அடையக்கூடிய பாக்கியமான லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அழைக்கும்போது சிந்தனை கல்வில கொண்டு வந்து அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அழைக்கும். முடிஞ்சா அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சுங்க, அல்லாஹ்ட்ட அழுகுங்க. பெரிய பாக்கியம். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஹூ ஹூ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஹய்யு யா கய்யூம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்முனை நாயகத்தை நாம் அழைக்கப் போகிறோம். எதற்காக? அவங்கள மனவியாதி செய்வதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் தான், நான் மறைந்தாலும் பிரயோஜனம் தான் சொன்னார்கள். மறைந்தால் என்ன பிரயோஜனம் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், மறைந்தால் என்ன 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 பாக்கியம்? நான் ஹயாத்தோடு இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய துவா, உங்களுக்கு நான் துவா செஞ்சுட்டு இருப்பேன். நான் மறைந்தாலும் உங்களுடைய அமல் என்ன காண்பிக்கப்படும், அமல் நாம காண்பிக்கப்படும். அல்லாவுக்கு ஹைரான செயல் செஞ்சால் அல்லாவுக்காக உங்களுக்கு துவா செய்வேன், அல்லாவுக்கு மாறு செஞ்சால் உங்களுக்கான தௌபா செய்வேன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அகில உலகத்துக்காக அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அகில உலகம் இல்லைன்னு சொன்னா அவங்க இல்லை. அவங்க இல்லைன்னா அகில உலகமே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய கல்வுகள் அவனுடைய ஈமானை தெளிப்படுத்தவர்களா யார சொல்லலாம். நீ கொண்டு வந்த தீனுக்கு ரொம்ப மாறு செஞ்சுட்டு யார சொல்லுதா? நீ சொன்னதையும் செய்யல, இதையெல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்களோ செஞ்சுட்டு இருக்க யார சொல்லுதா? எனக்கு கிருபை செஞ்சு யார சொல்லுதா? சஹாபாக்கள் கல்வியில் எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உட்கார வைக்கிறீர்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் கல்வி உட்கார வைங்க யார சொல்லுதா? என்பதாக முனாஜாத் செய்து அவர்களை உதவியற்றவர்களாக அருள்நாயகத்தை அடைங்க. நிச்சயமா அல்லாஹு தாலா அருள்நாயகத்துக்குள் நம்மளுக்கு துவா கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு செலவத்து ஒதுக்கிங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். முஹம்மத் முஹம்மத்
الملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل كل ما ونفس ما كل معلوم لك اللهم وصل ما قرأناه من كلامك هذه هدية واصلة ورحمة نازلة توبة كاملة بركة شاملة من خلال روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة بملا روح سيدنا سلسلة القادرية التسية نقشبندية سهروردية سردارية رفاعية عامرية فيضية جمالية كمالية رضوان الله تعالى عليهم أجمعين اللهم اغفر لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرزق وأبواب القوة وأبواب الدولة وباب السلامة وباب العافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير يا الله கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து விதமான கயிறை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாயா அல்ல எந்த சரை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தெரிவினார்களோ அனைத்து விதமான சரல் எங்களை பாதுகாப்பாயா அல்ல யால உன்னை அறிந்து உன் அடையக்கூடிய பாக்கியத்திலே உனக்கும் சைத்தான் உனக்கு ரசூலுக்கு வழிபடக்கூடிய இதெல்லாம் இடையூறாக இருக்குதோ அனைத்து விதமான இடையூறுகளை வெற்றி நீக்கியா அல்ல சதா எங்கள் கல்வியில் உங்களுடைய மஹப்பத்தையும் ரசூலுடைய மஹப்பத்தையும் கொடுப்பாயா அல்ல யாழ்லா யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கு நீண்ட ஆயுதக்கூடிய யாழ்லா யாழ்லா உன்னை நின்று வணங்குவதற்காக விசாலமான வாழ்க்கைக்கூடிய யாழ்லா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கூடிய யாழ்லா சலாமத்தான வாழ்க்கைக்கூடிய யாழ்லா ருக்குருடைய வாழ்க்கைக்கூடிய யாழ்லா சுக்குருடைய வாழ்க்கைக்கூடிய யாழ்லா யாபத்துடைய வாழ்க்கைக்கூடிய யாழ்லா சுகுதுடைய வாழ்க்கைக்கூடிய யாழ்லா யாழ்லா வாழக்கூடிய காலமெல்லாம் யாழ்லா நின்று வணங்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பா யாழ்லா ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين ஏழை மனைவி மக்களை கண்களை குளிர்ச்சியாக்கி வைப்பாயாலா ஏழை வாழ்க்கையில பறக்க செய்வாயாலா மனைவி மக்களில் பறக்க செய்வாயாலா வியாபாரத்தில் பறக்க செய்வாயாலா இந்த வீட்டிலே பறக்க செய்வாயாலா அனைவருடைய வீட்டிலையும் பறக்க செய்வாயாலா யாழ்லா யா ரஹ்மான் யாரையும் வியாபாரத்தில் பறக்க செய்வாயாலா வேலையிலே பறக்க செய்வாயாலா ஆயுதா இல்லல்லாஹ் வழிகளை வாழக்கூடிய எங்கள் அனைவரும் ஆய்க்கொள்வாயாலா கைதான் நப்சுடைய தீங்களுடைய எங்களை பாதுகாப்பாயாலா எங்கள் மலைக்கு பின்னால் எங்களுக்கு அதுவா செய்யக்கூடிய சாலையான பிள்ளைகளாக கொடுப்பாயாலா يا الله يا رحمن يا رحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإسلامك وإيمانك يا الله اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا وصل يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته मैं पाठ पढ़
ಹೌದೌದು.